சித்ரா பௌர்ணமின்றது சாதாரணமான ஒரு நாள் கிடையாது. ரொம்ப விசேஷமான நாள். இது பெரிய பலன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு முறை என்ன பண்ணாங்களாம், உலக மக்கள் எல்லாம் இந்த எல்லா பாவ புண்ணியம் எல்லாம் பண்றாங்க. ஆனா எது பாவம் எது புண்ணியம் யாருக்கு தெரியல, என்ன பண்றதே தெரியல. அப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, பார்வதி தேவி சிவன் கிட்ட கேட்கறாங்களாம், இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி சரி பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கும். சிவன் என்ன பண்ணலாம், ஒரு தங்கத்தட்டு கொண்டு வர சொல்றாராம். அதுல இவர் ஒரு டிராயிங் வரைகிறார். அவர் ஒரு உருவத்தை வரைகிறார். வரைஞ்சு அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்கிறார். அதுதான் சித்திரம். குழந்தையாக பிறந்து சித்திரகுப்தனாக பெயர் மாறுது. சித்திரகுப்தர் அவ்வளவு ஒரு விசேஷம். ஓகேங்களா? அவருக்கு உலகத்திலேயே கோவில், தனி கோவில் அப்படின்னு அமைஞ்சிருக்கிறது காஞ்சிபுரத்தில் மட்டும்தான். அவருடைய கோவிலுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு எந்த பலன் கிடைக்கும், சிவனை கும்பிட்டா ஞானம் கிடைக்கும், பெருமாளை கும்பிட்டா காசு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சொல்றோம். ஆனா சித்திரகுப்தரை கும்பிட்டால் எல்லாமே கிடைக்கும். அது தெரியுமா? ஏன்னா பாவம் போச்சுனாலே எல்லாமே வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ தொழில் செய்யறவங்க சித்திரகுப்தரை, அந்த காஞ்சிபுரத்தில் போய் சித்திரகுப்தரை போய் கும்பிட்டால் அவங்களுக்கு அந்த கால்குலேட்டிங் மைண்ட் பெர்ஃபெக்டா இருக்குமா. அதே போல ஒரு